ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். என்னங்க பேரவைத் தலைவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்க தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மாணவர் ராஜ் அவர்கள் பேசிட்டாங்க. மாணவர் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சார் பேச வச்சாச்சு, ஃபுல்லா பேச திரும்ப எந்த கான்ட்ரவர்சி இனிமே நான் அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரை உறுப்பினர் கொண்டு சொல்றேன். 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி, முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.